வைட்டமின் டி இன்னும் இந்த டெஸ்ட் நீங்க எடுக்காம இருக்கீங்களா? அப்படி எடுக்கலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற உங்க ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சுக்கு ஒரு ஃபாலோ தட்டிடுங்க. பாடி பெயின், போன் பெயின், மசில் வீக்னஸ், லோ இம்யூனிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வைட்டமின் டி கம்மியா இருக்கிறதுனால இருக்கலாம். வைட்டமின் டி நார்மல் ரேஞ்ச் 30 to 50. அதே 20 கீழே இருந்துச்சுன்னா அது டெஃபிஷியன்சி. வைட்டமின் டி உடம்புல நல்லா வேலை செய்யணும்னா அது கூடவே ஒரு சில நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. அது என்னன்னு தெரியுமா? கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் K2 இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் ரொம்ப முக்கியம். வைட்டமின் டி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி சாப்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின். இது உடம்புல அதிகமாச்சுன்னா டாக்ஸிசிட்டி ஆகி ஹை லெவல் கால்சியம், கிட்னி ஸ்டோன், கிட்னி டேமேஜ், பல்வேறு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இயர்லி ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு உங்க டாக்டரோட அட்வைஸை கேட்டு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக மட்டுமே. சப்ளிமெண்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க டாக்டரை அணுகி முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட் மட்டும் ஃபிட்னஸ் இல்லை, உங்க பிளட் ரிப்போர்ட்டும் ஃபிட்னஸோட ஒரு பார்ட் தான்.